சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம். சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும். பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பங்கு வகித்தனர். எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தத்யா கோத பாடில் பார்த்து கொண்டார். உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தையான ராதா கிருஷ்ணம்மாயிடமே ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. அவ்விழாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்து இருந்தது. அவர்களது தேவைகளையும் விழாவிற்கு தேவையான பொருட்களின் ஏற்பாட்டையும் அவள் கவனித்து கொள்ள வேண்டும். மசூதி முழுவதும் அதன் சுவர், தரை முதலியவைகளை கழுவி சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான துணியினால் கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களையெல்லாம் வெள்ளை அடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலை ஆகும். இவ்வேலை ஒரு நாள் தூங்கப் போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள். துணி, அணையா நெருப்பு உட்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்த பின்னர் முன்போல் திருப்பி வைத்துவிடவும் வேண்டும். இத்திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதாலும் ஒரு பெரும் நிகழ்ச்சியாகும். ராதா கிருஷ்ணம்மாயின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன. பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பெரும்பாலும் பங்கு வகித்தனர். ஓம் சாய்ராம். குருவே சரணம். எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க.